ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாலிட் கேமோட அடுத்த வீடியோஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சாலிட் கேமுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஒண்ணு போட்டிருப்போம். இப்போ வந்து நம்ம சேனல்ல சாலிட் கேம ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி நம்ம வந்து போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கோம். ஸோ சாலிட் கேம்க்கு யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சாலிட் கேம்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம மாஸ்டர் கேம் படிச்சதுக்கு அப்புறம், மாஸ்டர் கேம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், சாலிட் கேம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி தான். இதுக்குன்னு தனியா நீங்க கிளாஸ் போயெல்லாம் கத்துக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? ஸோ சாலிட் கேம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா சொல்லுங்க. நான் நெட்லயும் பார்த்துட்டு, நானா உள்ள ஒரு ஒரு சில கமெண்ட் நம்ம நோண்டி பார்த்தாலே இது நமக்கு ஈஸியா தெரிஞ்சிருது. சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்கு. கன்டினியூஸா நம்ம சாலிட் கேம வீடியோ போடுவோம். ஓகே. இப்போ நம்ம வந்து சாலிட் கேம்ல ஒரு பேசிக்கான ஒரு ஒரு சில ஆப்பரேஷன்ஸை எடுத்து எப்படி ரன் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இன்னைக்கு ஒரு பேசிங்கு, ஒரு டர்னிங்கு, ஒரு ஆண்டர் கட்டு, அதாவது ஒரு குருவிங் மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு த்ரெட், இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ரேஷன்ஸை இப்போ நம்ம சிம்பிளா ஒரு டிராயிங் வரைஞ்சி அதை கவர் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து சாலிட் ஒர்க்ஸ் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம டிராயிங் வரைய போறோம். இப்போ டிராயிங் வரைகிறதுக்கு நமக்கு மாஸ்டர் கேம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டர்ல ஒரு ஆரிஜின் ஒன்று வந்துடும். ஓகேங்களா? இதுல இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளா அந்த ஆரிஜின் வரைகிற மாதிரி இருக்கும். ஆரிஜின் இருக்கும். நம்ம அதுல இருந்து ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பிளான்ல வரைய போறோம் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இங்க வந்து ஃப்ரண்ட், ரைட்டு, டாப் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரிங்களா? இப்போ ஆரிஜின் வச்சுன்னா அந்த இடத்துல ஒரு புள்ளி மாதிரி நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதுதான் ஆரிஜின். பட் அது ஒரு லைனா நமக்கு விஷுவலா தெரியணும்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் மாதிரி ஒன்று வரைஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து டாப் வியூல தான் படம் வரைய போறேன். இப்போ டாப் வியூ கிளிக் பண்ணிட்டு மவுஸ்ல அப்படியே ஜஸ்ட் ஒரு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதுல வந்து மேல ஸ்கெட்சஸ் இருக்கு இல்லையா? இதான் இந்த ஸ்கெட்ச். இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி ஒரு 2D பிளான் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுல நம்ம 2Dல டிராயிங் வரைஞ்சிட்டு இதை அப்படியே 3Dயா கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? அவ்வளோ சிம்பிள். ஸோ இப்போ நம்ம இந்த பிளானை வந்து செலக்ஷன் பண்ணியாச்சு. டாப் வியூல தான் நான் படம் வரைய போறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த லைன் கமெண்ட் இருக்கு இல்லையா? இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ண போறோம் டிராயிங் வரையறதுக்கு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சொல்லி இல்லையா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் மாதிரி சென்டர் லைன் போடணும்னு சொல்லி அந்த ஆப்ஷன் தான் இது ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். இந்த ரெண்டையும் ஓகேங்களா? ஒன்று இன்ஃபினிட் லைன்னா இந்த லைன் அப்படியே முடியாம போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ ஜூம் கூட்டினாலும் குறைச்சாலும் அது லைன் நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த ஒரு லைனை கிளிக் பண்ணிட்டு இப்படி நகர்த்துறோம். சரிங்களா? இப்படி நகர்த்துனீங்கன்னா இந்த இடத்துல 42.3 இருக்கு இல்லையா? இது வந்து இதோட லென்த். சரிங்களா? எவ்வளவு தூரம் போகுது இந்த லென்த். ஆனா இப்ப இந்த ஆங்கிள் நகர்றதுல இப்படி நம்ம இப்ப ரொட்டேட் பண்ணா ஒரு ஆங்கிள் வருது இல்லையா? அது வந்து இங்க காட்டும். இந்த இடத்துல பேராமீட்டர்ஸ் காட்டும் இல்லையா? இதுல காட்டும். ஸோ நம்ம இப்படி இந்த வச்சு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும். இது வந்து வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் தான். ஓகேங்களா? இந்த லைன் வந்து இன்ஃபினிட்டா போய்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு மெயின் வந்து இந்த 0 டிகிரில ஒரு ஆங்கிள் ஒரு லைன் போட போறோம். அதே மாதிரி மறுபடியும் சென்டர் லைன் அமைக்கிட்டு இந்த மாதிரி 90 டிகிரில இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க நான் 90ல ஒரு லைன் வைக்க போறேன். சரிங்களா? ஸோ இந்த 90ல வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு லைன். இப்போ வந்து 90க்கும் 0க்கும் ஒரு லைன் ஒன்று போட்டாச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த ஒரு லைன் இப்போ போதும். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து டிராயிங் வரைய ஆரம்பிப்போம். ஒரு ஹாஃப் வியூ போட்டாலே நமக்கு போதுமானதான். சரிங்களா? எப்பவுமே டர்னிங்க்கு ஹாஃப் வியூ போட்டு நம்ம ரிவால்வ் தான் பண்ணுவோம். அதே வேலையை தான் இங்கேயும் நம்ம பண்ண போறோம். சேம் மாஸ்டர் கேமா இருக்கிறத அப்படியே நம்ம இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ லைன் கமெண்ட் போறோம். மாஸ்க் என்னன்னா இந்த மாதிரி லைன் போறோம்னா அந்த லைனுக்கு என்ன லென்த்தோ அதை இங்கேயே ஃபர்ஸ்டே நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? இங்கே அந்த மாதிரி இல்லை. இங்க வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஃபுல்லா ஒரு டிராயிங் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்க ஏதாவது ஒரு லைனை தப்பா போட்டீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஜெட் அமுக்குனீங்கன்னா அந்த லைனை ரிட்டர்ன் போயிடும். சரிங்களா? அது வந்து அன்டூ மாதிரி. இப்போ ஜஸ்ட் இந்த லைனை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வைக்கிறோம். ஓகே. அப்போ இந்த மாதிரி ஒரு லைனு, அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு ஒரு 50 த்ரெட் மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டேப்பர் மாதிரி ஒன்று போடுவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லேண்டு கொஞ்சம் தூரத்துக்கு, அதுக்கப்புறம் இங்கிருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கேருந்து ஓகே இந்த ஸ்டெப் வந்து 90 டிகிரியில் இல்லை. ஸோ அதான் ஒரே ஒரு தடவை கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துட்டோன்னா மறைச்சிடும். ஸோ இந்த லைனை வந்து மறுபடியும் நம்ம கிளிக் பண்ணிட்டு அதை வரைஞ்சி முடிச்சுட்டு கூட மாற்றிக்கலாம். இப்போ மாற்றுறோம்னாலும் சிம்பிளாக இருக்கும். ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒன்று கிளிக்கு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு குருவிங் மாதிரி ஒரு பிளான் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லேண்டு இது, அப்புறம் இங்கே இங்கே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு
இந்த லைனை இதோட க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்மளா தான் மேனுவலாக தான் போடுறோம். ஸோ இந்த டைமென்ஷன்லாம் நம்மளே கொடுத்துப்போம். சரிங்களா? மொத்தமாக இப்போ எனக்கு பார்க்க பெருசாக இருக்கா, அந்த மாதிரி ஒரு சின்னதாக வச்சுட்டு கூட என்ன பண்ணிக்கலாம், அப்படி சின்னதாக கூட சுருக்கலாம். சரிங்களா? எப்படி வேணுமோ அந்த ரேஞ்சு கூட நம்ம சுருக்க முடியும். அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ வச்சுட்டு ஒரு டைமென்ஷனாக நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா? இதில் என்னன்னா, இப்போ ஏதாவது ஒரு டைமென்ஷனை நம்ம மிச்சம் வச்சுருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த கீழே வந்து அண்டர் டிஃபைன்டட் அப்படின்னு வருது இல்லையா, இது வந்து ஃபுல்லி டிஃபைன்டட் அப்படின்னு அந்த லைன் நமக்கு மாறும். சரிங்களா? மாறிடுச்சுன்னா நம்ம எல்லா டைமென்ஷனுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோன்ற மாதிரி அது நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு டைமென்ஷனாக கொடுத்து இந்த டிராயிங் வந்து ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். ஏன்னா எதுவுமே நமக்கு டைமென்ஷன் தெரியாது. ஸோ இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன் இதை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த லென்த்தை வந்து நான் செட் பண்ணுறேன். இப்போ லென்த் வந்து எனக்கு 108.3 இருக்கு இல்லையா, ஸோ நான் 100 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மேக்ஸிமம் இந்த டயா இது வந்து எனக்கு இப்போ 50 வேணும். ஸோ சைடுக்கு 50னா டயாமீட்டர் எனக்கு 100 இருக்கும் அந்த இடத்துல. சரிங்களா? ஓகே. இப்போ நான் இந்த த்ரெட்டுக்கு ஒரு டயாமீட்டர் கொடுக்க போகிறேன். த்ரெட் வந்து நம்ம ஒரு M20 இல்லை M30 போடுவோம் அப்படின்னா, M30னா ஒரு 15 இல்லையா, ஸோ நம்ம இங்கே 15 அப்படின்னு கொடுத்துப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த டைமென்ஷன் ஆல்ரெடி இதுவும் சேமா இருக்கணும், இந்த லென்த்தும் இந்த லென்த்தும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டிஸ்டன்ஸ் பார்ப்போம். இதுவும் ஆல்மோஸ்ட் அந்த டயாமீட்டருக்கு மேட்ச் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இந்த லென்த் அப்படி கிளிக் பண்ணலாம். எனக்கு குருவோட டெப்த் வந்து ஒரு 5 எம்எத்துக்கு இருக்கணும். ஓகே. இப்போ 5 எம்எம். அதே மாதிரி இந்த லைனும் இந்த டெப்த் எனக்கு ஒரே அளவு மேட்சாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஒரு லைனை நான் செலெக்ஷன் பண்ணிட்டு, ஓகேங்களா, இந்த ஒரு லைனை ஜஸ்ட் இப்படி நான் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோலை பிடிச்சி இந்த லைனையும் நான் இப்படி கிளிக் பண்ணேன்னா, இதுக்கு இது பேர் வந்து என்னன்னா, இங்கே ஒரு ரீசெண்டாக இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? இந்த ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம். இது பேர். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா, இதுக்கும் வெர்டிக்கலாக இருக்கணும், இதுவும் ஹரிசாண்டலாக இருக்கணும், இதுவும் இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். சரிங்களா? இதில் ஜஸ்ட் இந்த பேரலெல்லாம் இருக்கணும்னா, இதுவும் இந்த லைனும் பேரலெல்லாம் வரும். சரிங்களா? இப்போ நான் ஈக்குவல் அமுக்கிறேன் பாருங்க. இந்த லைனில் இப்போ 5 இருக்கு. இதுக்கு வந்து பார்க்க இந்த லைன்ல இருந்து இப்படி மேடாக இருக்கா, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம இதை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா இந்த லைனும் ஈக்குவல் ஆகிடும். பாருங்க, மாறிடுச்சா? இப்போ இங்கேயும் 5ன்னு நமக்கு காமிக்குது, இங்கேயும் நமக்கு 5ன்னு காட்டுது இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஓடி இப்போ சேம் ஆயிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஓடி இதை விட கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ நமக்கு சேம் ஆயிருக்கும். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தா இன்னமும் இங்கே அண்டர் டிஃபைடன் தான் காட்டுது. ஸோ இன்னமும் நம்ம ஒரு சில டைமென்ஷனை கொடுக்க வேண்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்த லென்த்து கொடுத்துட்டோம், அதாவது இந்த குரூவிங்கோட டயாமீட்டர் கொடுத்துட்டோம். ஏன்னா மேஜர் டயாமீட்டர் இங்கே 100ன்னு தெரிஞ்சிச்சு. 100லேருந்து சைடுக்கு 5 10 போயிட்டு 90 வந்துச்சு. ஆனால் இந்த குருவோட வித்து இன்னும் கொடுக்கல இல்லையா? ஸோ இந்த வித்து கொடுப்போம். இந்த வித்து எவ்வளோ அப்படின்னா ஒரு 15 mm. ஓகே. இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி இந்த வித்து கொடுப்போம். இதுவும் ஒரு 15 mm இந்த மாதிரி. சரிங்களா? ஓகே. இப்போ வேற என்னென்ன கொடுக்க வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த த்ரெட்டோட லென்த்து. இந்த த்ரெட் வந்து ஒரு 25 எம்எத்துக்கு ஒரு த்ரெட்டு. அதுக்கப்புறம் இந்த அண்டர் கட்டு, இந்த அண்டர் கட் வந்து ஒரு 4 mm. ஓகேங்க. அதுக்கப்புறம் இந்த டேப்பரோட லென்த் வந்து அது ஒரு 4 mm. ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நெருக்கி எல்லாத்தையும் முடிச்சிருக்கோம். ஆனால் இது ஒன்று மட்டும் பேலன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு 37. ஓகே. இப்போ 37 வச்சுக்கலாம். ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதிலேருந்து இந்த டயாமீட்டரை மட்டும் கொடுத்துட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த டயாமீட்டர் வந்து 3.8 இருக்கு இல்லையா? ஸோ நான் சைடுக்கு ஒரு 3 mm இருந்தால் போதுன்ற மாதிரி கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ கொடுத்துட்டு எல்லாத்தையுமே நம்ம ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு ஃபுல்லி டிஃபைன்டுன்னு வந்துருச்சு. அப்போ ஸோ நம்ம இங்கே வரைஞ்ச டிராயிங்குரிய எல்லா டைமென்ஷனுமே நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. நீங்கள் வரைஞ்சக்கூடிய எல்லா டைமென்ஷனும் இதில் தேவையான டைமென்ஷன் எல்லாமே கொடுத்துட்டோன்ற மாதிரி அவங்க அதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக ஏதாவது ரேடியஸ் அடிக்கிறது, சாம்பர் அடிக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இப்போது ஃபில்லட்டில் போயிட்டு இந்த கார்னரில் நான் ஒரு ரேடியஸ் அடிக்க போகிறேன், இங்கே ஒரு ரேடியஸ், இங்கே த்ரெட் தான் அடிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரேடியஸ் தேவைப்படாது, இந்த இடம் மட்டும் ஒரு ரேடியஸ் அடிக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு 0.8 ரேடியஸ், இதையும் ஓகேங்களா? இந்த கார்னர் வந்து நமக்கு அந்த சாம்பர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியல் அது வேணும் அப்படின்னா இதை கீப்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா அதை எடுத்து விட்டிங்கன்னா அந்த இடம் வந்து வெறும் ரேடியஸ் மட்டும் தான் இருக்கும், இந்த ட்ரிம் பண்ண மாதிரி ஆகிடும். சரிங்களா? ஸோ இது முடிஞ்சிருச்சு.
அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய சேம்பர் ஒன்று அடிச்சுப்போம் வேணும் அப்படின்னா. ஸோ இங்கே வந்து சேம்பரு ஒரு 10 சேம்பரோ இல்லை 5 சேம்பரோ ஏதோ ஒன்று. சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி சேம்பர் அடிச்சாச்சு. இப்போ இந்த குரூப் பக்கமும் உங்களுக்கு சேம்பர் வேணும்னா இங்கேயும் சேம்பர் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 1 சேம்பர் இந்த 2 சைடும் இங்கே ஒன்றும், ஓகே, இங்கேயும் இங்கேயும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த டிராயிங்கில் சேம்பர்லாம் அடிச்சாச்சு. இப்போ த்ரெட்டுக்கு முன்னாடி இங்கே ஒரு சேம்பர் அடிப்போமா, இங்கே ஒரு 2 சேம்பர் அடிப்போம். சரிங்களா? ஸோ 2 இங்கேயும் இங்கேயும் ஒரு சேம்பர். ஸோ நம்ம இப்போ டிராயிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். சரிங்களா? இந்த டிராயிங்கை அப்படியே நம்ம 3D கன்வெர்ட் பண்ணிட்டு இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணுற பார்ப்போம். ஸோ நம்ம ஒரு த்ரெட் போட போகிறோம், இங்கே ஒரு அண்டர்கட் மாதிரி ஒன்று அடிக்க போகிறோம், இந்த குருவிங்கில் ஒரு குருவிங் டூல் வச்சு பண்ண போகிறோம், இந்த ஓடி சேம்பர் இதெல்லாம் ரெகுலரான ஒரு டர்னிங் பேசிங் இந்த மாதிரி பண்ண போகிறோம். இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த ஒரு டிராயிங்கில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ இது வந்து ஃபீச்சர்ஸ். இப்போ ஸ்கெச்சஸ்னா 2Dயில் நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, இதில் தான் 3D ஃபீச்சர்ஸ் எல்லாமே வரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ரிவால்வ். இந்த எக்ஸ்ட்ரூட் இதெல்லாம் மில்லிங்க்கு தேவைப்படும் நிறையா. இப்போ நம்ம பண்ண போகிறது ரிவால்வ். இந்த ரிவால்வ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுவாக ஒரு டிராயிங் மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கிச்சு. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு இந்த சென்டர் லைன் மட்டும் நம்ம செலெக்ஷன் பண்ணால் போதும். சரிங்களா? இதை மட்டும் செலெக்ஷன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதோட சென்டர் லைனு மாறி இருக்கு. ஸோ என்ன பண்ணுவோம், இதுவே தேவையில்லை, ரீசெட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ரிவால்வு இதில் போயிட்டு பிளைண்டு, ஓகே, கிளியர் செலெக்ஷன் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஒரு லைன் மட்டும் கிளிக் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், இந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ நம்ம டிராயிங் வந்து இது போட்டு முடிச்சாச்சு. சரிங்களா? அவ்வளோதான், இந்த மாதிரி தான் ஒரு டிராயிங் ஒன்று இருக்கும். இப்போ போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஐசோமெட்ரிக்கில் வச்சிங்கனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே, இப்போ ஒரு டிராயிங் ஒன்று வரைஞ்சி முடிச்சாச்சு. இது வரைக்கும் இருக்கிறது வந்து சாலிட் ஒர்க்ஸில். இப்போ நம்ம பண்ண எல்லா வேலையுமே சாலிட் ஒர்க்ஸ் இந்த ஒரு செக்ஷனுக்கு கீழே வந்துடும். இனி நம்ம பண்ண போகிறது சாலிட் கேம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம டிராயிங் வரை இது வரைக்கும் நீங்கள் டிராயிங் வரைகிறதுக்கு சாலிட் ஒர்க்ஸ் என்கிட்ட வேணாம், எனக்கு சாலிட் ஒர்க்ஸ் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் மாஸ்டர் கேமில் வரைஞ்சி கூட ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம சாலிட் கேமுக்குள்ளே என்றோம். இதுக்கப்புறம் தான் கேம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கேம் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே ஒரு ஃபீச்சர் புதுசாக ஓப்பன் ஆகும். நியூ, ஓப்பனு, க்ளோஸ் இந்த மாதிரி. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த பார்ட்டை ஒரு புதுசாக அதை எடுக்கும். இப்போ வந்து டிராயிங்கை தான் வரைஞ்சிருக்கோம். இந்த பார்ட்டை அப்படியே நம்ம கேமுக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ நம்ம நியூலேயே போவோம். நியூவில் போயிட்டு என்ன மிஷின் அப்படின்னு கேட்கும். நமக்கு டர்னிங்னா டர்னிங். ஓகேங்களா? இதை சேவ் பண்ணல அப்படிங்கிறது ஓகே, சேவ் பண்ணுறோம், சேவ் பண்ணிக்கலாம். ஏதாவது பேர் போடுறதுன்னா இங்கே நம்ம பேர் போட்டுக்கலாம். இங்கே வந்து டர்னிங் 1 அப்படின்னு போட்டோம். சரிங்களா? ஓகே, டர்னிங் 2. ஓகே, இப்போ வந்து இதை வந்து சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணி முடிச்சாச்சுன்னா இப்போ வந்து நமக்கு அந்த ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணுற கேட்கும். ஜஸ்ட்டு ஓகே அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டோம்னா அந்த ஃபைல் வந்து நமக்கு கேம் ஃபைலாக இப்போ இம்போர்ட் ஆகிடும். கேமுக்கு வர்றதுக்காண்டி இம்போர்ட் ஆகி உள்ளே வந்துடும். சரிங்களா? ஓகே, இப்போ ஒரு டிராயிங் ஒன்று கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆரிஜின் செட் பண்ணோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டாக் வைக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஜாபை ஓட்ட போகிறோம் அப்படிங்கிறத வைக்கணும். சரிங்களா? மொத்தம் 3. ஒன்று இங்கே இருக்கு இல்லையா, இந்த கோஆர்டினேட் சிஸ்டம், இதுதான் ஆரிஜின் வைக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்டாக்ன்றது ரா மெட்டீரியல் செட் பண்ணுறது, டார்கெட்ன்றது ஃபினிஷிங் காம்பவுண்டோட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அதோட போஸ்ட் ப்ராசஸ் மாதிரி எந்த மிஷினுக்காண்டி ஓட்டணும் அப்படி. என்கிட்ட வந்து இப்போ பணுக்கு இல்லை. ஓகேங்களா? இந்த ஒக்மில்ன்றது பணுக் ப்ரோக்ராம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் மேனுவல் லைனில் வச்சா கரெக்டாக வருது. சைக்கிள்ஸ் எல்லாம் செலக்ஷன் பண்ணால் நமக்கு G71, 72 இந்த மாதிரி சைக்கிள்ஸ் எல்லாம் இதை வர மாட்டேங்குது. சரிங்களா? ஸோ பணுக் போஸ்ட் ப்ராசஸர் இருந்துச்சுன்னா அது ஒரு ஒன்ஸ் நம்ம இன்பில் பண்ணிட்டோம்னா நம்ம பணுக் ப்ரோக்ராம் வந்துடும். சரிங்களா? இப்போதைக்கு நான் இதை வச்சுட்டு நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ கோஆர்டினேட் சிஸ்டம், இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ நம்ம டர்னிங் தான் பண்ண போகிறோன்றனால இப்போ ஏதோ ஒரு பாக்ஸான ஒரு ஸ்கொயர் பீஸோ இல்லை ரெக்டாங்கிள் பீஸோ எதுவும் கிடையாது. நமக்கு ரவுண்டாக தான் இருக்க போகுது ரா மெட்டீரியல். ஸோ சென்டர் ஆஃப் ரெவல்யூஷன் ஃபேஸ் அப்படின்றத கொடுத்துருவோம். சரிங்களா? இதை கொடுத்துட்டு இப்போ செலக்ட் த ஃபேஸ் இந்த ஒரு ஆப்ஷன் இல்லையா, இதை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு ஜாபை இங்கே கிளிக் பண்ணலாம். எந்த ஓடினால் அந்த ஓடியை மட்டும் ஜஸ்ட் நீ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஆரிஜின் பாயிண்ட் வச்சாச்சு. சரிங்களா?
வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் இப்படி லோட் ஆகும். சரிங்களா? இது என்னன்னா, நம்ம டிராயிங் எப்படி வரைஞ்சிருக்கோமோ, அதுக்கேத்த மாரி அதுவா ஒரு ஆஃப் வியூக்கு இப்ப இந்த லைட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் ஒரு லைட்டான பிளாக் கலர்ல இங்க ஒரு புள்ளி ஒண்ணு தெரியுதா? இங்க ஒரு புள்ளி ஒண்ணு தெரியுது. இது என்னன்னா, நம்ம 2Dல டிராயிங் வரைஞ்சிட்டு அந்த 2D லைன பிடிப்போம் இல்லையா? மாஸ்டர் கேம்ல. அதே மாரி இங்க அந்த 2Dக்கு ஒரு ஆஃப் வியூ அவங்களே அத வரைஞ்சு நமக்கு ஜெனரேட் ஆகும். சரிங்களா? இது எந்த மாரி இருக்கும்னா, நம்ம மாஸ்டர் கேம்ல வந்து டர்ன் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். சரிங்களா? அது எப்படின்னா, ஒரு 3D மாடல் இருக்கு. அதுக்கு நமக்கு 2D லைன் எதுவுமே இல்ல அப்படின்னா, அந்த டர்ன் ப்ரொஃபைல் அந்த ஆப்ஷன யூஸ் பண்ணோம்னா, அந்த 2D ப்ரொஃபைல்லேருந்து நமக்கு சாரி அந்த 3D ப்ரொஃபைல்லேருந்து 2Dக்கு ஒரு லைன நமக்கு அது ஃபார்ம் பண்ணி குடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஒரு ஆப்ஷன். சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம வந்து இத வந்து எடுத்தாச்சு. ரைட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் அடுத்து நம்ம செட் பண்ண போறோம். ஸோ ஸ்டாக் அத கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ ஏதாவது ரா மெட்டீரியல் அந்த எந்த ஜாபுக்காண்டின்னு கேட்கும். நம்ம ஜஸ்ட் அந்த ஒரு ஜாப மட்டும் குடுத்துட்டோம்னா, இந்த மாரி நமக்கு ஸ்டாக் வந்துரும். இப்போ ஓடில எவ்வளோ, இந்த ஃபேஸ்ல எவ்வளோ, ஃபேஸ்ல பேக்ல எவ்வளோ, இந்த ஸ்டாக் எல்லாம் நம்ம இங்க மாத்திக்க முடியும். சரிங்களா? இங்க வந்தோம்னா, இப்போ ஜெட்ல ரைட் சைடு, அதாவது ஜெட் பிளஸ் சைடு. எனக்கு இப்போ ஜெட் பிளஸ்ல ஒரு 3 ஸ்டாக் வேணும்னா, ஏதோ 3 அப்படின்னு குடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜெட் லெஃப்ட்ல ஜாஸ் பிடிக்க போறோம். அது ஒரு 10 ஓகே. 10 ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்து எக்ஸ்டர்னல்னா அவுட்டர்ல ஓடிலே எவ்வளவு ஸ்டாக் இருக்கணும். எனக்கு ஓடிலையும் ஒரு 3 ஸ்டாக். இப்போ நம்ம இன்டர்னல்ல எந்த ஒரு ட்ரில்லோ எதுவுமே போடல. ஸோ அது 0 அப்படின்னா 0 இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் இப்போ ஓகே அப்படியே கொடுத்துட்டோம்னா, இப்போ நம்ம ரா மெட்டீரியல் செட் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா இந்த பாதி வீதம் இருக்கும். இப்போ தெரிஞ்சவங்களுக்கு இந்த இந்த பிளாக் கலர் லைன் வந்து ரா மெட்டீரியலுக்கான ஒரு கோடு. இந்த உள்ள இருக்க இந்த புள்ளி புள்ளியா இருக்கு இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்கெட்டுக்கான கோடு. ஓகேங்களா? அந்த டார்கெட் கிளிக் பண்ணனா இப்போ உங்களுக்கு இமேஜ் தெரியும். இதுதான் நமக்கு டார்கெட், இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி காட்டும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம 3யுமே நம்ம செட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் நம்ம மாஸ்டர் கேம் டர்னிங்ல மேல அந்த மிஷின்ல செலக்ஷன் பண்ண உடனே டூல் பாத் அப்படின்றது. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஆப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஜாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாஸை வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஜாஸ் வேணாம்னா நோ அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபேஸிங் ஆப்ரேஷன் ஆரம்பிப்போம். இப்போ ஃபேஸிங் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாமெட்ரியில் ஃபேஸிங் நம்ம மாஸ்டர் கேம் பார்த்த உடனே உங்களுக்கு இந்த டிராயிங் அப்படியே நான் உங்களுக்கு மாஸ்டர் கேம்ல சொல்லி கொடுத்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஒரே ஒரு செகண்டுங்க. நான் அதை மாஸ்டர் கேம் ஃபைலுக்கு இம்போர்ட் பண்ணிட்டு மாஸ்டர் கேம் ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வர்றேன். சரிங்களா? ஓகே. இப்போ மாஸ்டர் கேம் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு அதே டிராயிங்கை ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. சரிங்களா? இப்போ இது ஆரிஜின் எல்லாமே அப்படியே செட் ஆகி தான் நமக்கு வருது. டேரெக்டாக நம்ம இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ டாப் வியூவில் வச்சுட்டு இப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு மாஸ்டர் கேம்ல 2D டிராயிங் வச்சும் போடலாம், 3D டிராயிங் வச்சும் போடலாம். இப்போ 2D வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அதில் சாலிட் கேம்ல 2Dல தானே வச்சு போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்கே கொண்டு வரும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இதில் ஒரு லைனு எதுவுமே இல்லை. சரிங்களா? ஏன்னா இது ஸ்டெப் பைல நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வயர் ஃப்ரேமில் போயிட்டு இங்கே டர்ன் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த ஆப்ஷன் தான் நம்ம சொன்னோம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு மொத்தமாக இது இப்படி கிளிக் பண்ணிடும். சரிங்களா? கிளிக் பண்ணிட்டு இதை ஓகே. இப்போ நமக்கு வர வேண்டிய ப்ரொஃபைல் வந்து இந்த அப்பர் சைடு வரணுமா, லோயர் சைடு வரணுமா அப்படிங்கிறத இங்கே கொடுக்க போகுது. இல்லை ஃபுல் ப்ரொஃபைல்னா மொத்தமாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம அப்பர் ப்ரொஃபைல் மட்டும் போதுன்றனால நம்ம என்ன பண்ணிடுறோம், மேலே மட்டும் கொடுத்துட்டு எண்டு செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு ஓகே அப்படின்னா ஒரு லைன் மாதிரி ஒன்று வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த ஒரு லைனை மட்டும் நான் எடுத்துட்டு வேற ஒரு லெவலில் கூட வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி வச்சுட்டேன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். சரி 2 அப்படின்னு வச்சுட்டு ஓகே. இப்போ இந்த லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 2வது லெவலை ஆஃப் பண்ணனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு லைன் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கியா? இதே மாதிரி தான் அங்கே இருக்கு. சரிங்களா? அவ்வளோதான். இதுக்கும் அதுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ரைட். இப்போ இதில் மாஸ்டர் கேமில் ஸ்டாக் செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மெஷினு லேத்தில் போய் டிஃபால்ட் இந்த லேத்தில் செட் பண்ணோடனே நமக்கு ஆரிஜின் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்டரில் தான் வரைஞ்சிருக்கும். இது கேம் சாஃப்ட்ன்றதால ஆல்மோஸ்ட் நமக்கு பக்காவாக செட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து ஸ்டாக் செட் பண்ணுறது நம்ம அதே மாதிரி தான். இப்போ ஸ்டாக் வைக்க போகிறோம், ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம், இங்கே செலெக்ஷன் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ செலெக்ஷன் 2 பாயிண்ட்ஸ்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வச்சுக்கிறோம். மாஸ்டருக்கு வந்து அதை கம்பேர் பண்ணும்போது டக்கு டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்கும். பட் இன்னொரு சாஃப்ட்வேர் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் செட் பண்ணிட்டுனா இதே வேலையை தான் இங்கே சாலிட் ஒர்க்ஸ்லேயே செஞ்சுருக்கோம். சரிங்களா? இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனில் சாலிட் கேமில் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனை பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கேம் சாலிட் கேம் டர்னிங்கில் இந்த ஃபேஸிங்கில் போகிறோம். இப்போ ஜாமெட்ரி இந்த ஜாமெட்ரியை தான்
இங்க இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டூல் ஃபர்ஸ்ட் டூல் அப்படின்னு செலக்ஷன் பண்ணிட்டோம்னா ரஃபிங் இதை கிளிக் பண்ண உடனே வயர் ஃப்ரேம் செயின்னு கேட்கும். நம்ம இங்க போய் டைரக்டா அந்த செயின்னு செலக்ஷன் பண்ணணும். இங்க வந்து அந்த அடுத்தடுத்த ஸ்டெப் எப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ப அதுவா நமக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கும். அதை காமிக்கிற ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணாலே டூல் முடிஞ்சிடும். ஓகேங்களா மாஸ்டர் கேம்ல. ஆனா சாலிட் கேம்ல எப்படின்னா இங்க இருக்கிற மொத்தமா ஆப்ஷன் காமிச்சிரும் என்எக்ஸ் கேம் மாதிரி. நம்ம ஒரு ஒரு லெவலா நம்ம கிளிக் பண்ணி அந்த லெவல்ல இருக்கிறதெல்லாம் ஃபில் அப் பண்ற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நியூ அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்க போறேன், இந்த ஃபேஸிங் பண்ண போறேன். ஸோ இந்த ஃபேஸிங் இந்த ஃபேஸ் லைனை நான் கிளிக் பண்றேன். இப்போ ரா மெட்டீரியல் இங்க இருக்கு, நான் கிளிக் பண்ணது இங்க தான் இருக்கு. நம்ம ஃபினிஷிங் பார்ட்டை மட்டும் தான் கிளிக் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நமக்கு இந்த மேல இருந்து ஓடணும் அப்படின்றப்ப இது ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு மாடிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜாமெட்ரி செலக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் மாடிஃபை, சரிங்களா? இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அந்த லைனு ஸ்டாக் எங்க இருக்கோ அது வரைக்கும் மாறிடும், சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்க இந்த சென்டர்ல இருக்கு இன்னும் கொஞ்சம் கீழே போகணும் அப்படின்னா இது எண்டு, இந்த இது ஆட்டோ எண்டு செலக்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க கீழே இன்னும் வரணும்னா கீழே, அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு இதை கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஜஸ்ட் டூல், இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வரும் டூல். இதுல போயிட்டு டூல் செலக்ஷன் பண்றோம். இங்க போனீங்கன்னா டூல் லைப்ரரி, இதுதான் டூல் லைப்ரரி. மாஸ்டர் கேம்ல சேம் இருக்கிற அதே கான்செப்ட் தான். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஆட் டூல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டூல்ஸ் வந்து நிறைய இங்கே வந்துடும். ஸோ நமக்கு எக்ஸ்டர்னல் டர்னிங் இந்த டூலை நம்ம செலக்ஷன் பண்ணுறோம். செலக்ஷன் பண்ணிட்டா இந்த டூல் என்ன இன்செர்ட் அப்படிங்கலாம் இங்கே இருக்கும். நமக்கு சிஎன்எம்ஜி டைப்பா இல்லை டிஎன்எம்ஜி டைப்பா, ஸ்கொயரா இல்லை டிஎன்எம்ஜியா, விஎன்எம்ஜியா, டபிள்யூஎம்ஜி, இந்த மாதிரி இன்செர்ட் டைப் நிறையா இருக்கும். ஸோ இப்போ நம்ம டபிள்யூஎம்ஜி யூஸ் பண்ண போறோம்னா இந்த டபிள்யூஎம்ஜி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்செர்ட் கார்னர் ரேடியஸ் 0.8, 1.2, 1.6, 0.4, 0.8 எனக்கு வேணும், 0.8 வேணும்னா கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டூல் மவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணோம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா தான் டூல் டரக்ல எந்த ஷேப்ல மாற்றுறது அப்படின்னு, சரிங்களா? இது எவ்வளோ சிம்பிளா முடியும்னு மட்டும் பாருங்க. இப்போ இந்த டூலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டரட் இங்க இருக்கு, இந்த ஷேப்ல இருக்கு, சரிங்களா? ஜஸ்ட் ஒரே ஒரு பட்டனை மட்டும் இங்க அமுக்குனா இந்த டூலோட ஷேப் மாறிடுச்சு இந்த இடத்துல. இதை வந்து நம்ம மாஸ்டர் கேம்ல எப்படி பண்ண முடியும் அப்படின்னா அதே மாதிரி மாஸ்டர் கேம் உள்ள வந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இப்போ ஏதாவது ஒரு செயின் செலக்ட் பண்ணணும். இங்க ஆரம்பிச்சு இங்க, ஏன்னா நான் பேஸ் 0 தான் வச்சிருக்கேன் ஸ்டாக் இல்லாம. ஸோ நான் இதை கொடுத்துட்டு இப்போ ஓகே பண்றோம். இப்போ ஏதாவது ஒரு டூலை நம்ம ரெடி பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு டூலை நம்ம கொடுத்துட்டு ரஃபிங் பேராமீட்டர் இந்த மாதிரிலாம் செட் பண்றோம். இப்போ நான் டூலை வந்து இதுல இருந்த மாதிரி நான் டைரக்ஷனை மாற்றணும் அப்படின்னா இதுக்குள்ள போய் டபுள் கிளிக் பண்ணி இங்க போய் செட்டப் டூல்ல போயிட்டு நான் இந்த மாதிரி டைரக்ஷனை மாற்ற வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஹரிசாண்டலா வெர்டிகலா இங்க வந்து மாத்துற மாதிரி இருக்கும் நம்ம டூலோட செட்டப்ல. இங்க சாலிட் கேம்லன்னா இங்க ஜஸ்ட் இந்த ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல மாத்திட்டோம்னா சிம்பிளா இங்கே முடிஞ்சிடும், சரிங்களா? ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஓகே, ரைட். இப்போ மவுண்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு டூல் எந்த மாதிரி ஷேப்ல மாட்டிருப்போம் அப்படின்றது இந்த இடத்துல தெரியும், சரிங்களா? இப்போ நமக்கு இந்த டூல் இப்படிதான் நிக்குது அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? ஓகே, இப்போ டூலை வந்து நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் லெவல்ஸ். இப்போ இது வந்து சேஃப்டி டிஸ்டன்ஸ் மாதிரி எவ்வளோ தூக்கணும், எக்ஸில் எவ்வளோ வெளியேற்றணும் அந்த மாதிரி, சரிங்களா? சேஃப்டியா உள்ள வந்து நிற்குது இல்லையா அந்த மாதிரி பொசிஷன். ஸ்டாண்டர்டாக நீங்கள் கொடுத்துருங்க, எக்ஸ் ஜெட்டுக்கும் 2க்கும் வந்துடும். இல்லை கஸ்டம்ஸாக எக்ஸில் மட்டும் நிறைய இருக்கணும், ஜெட்டில் எனக்கு 0.1 0.2 இருந்தால் போதும்ன்ற மாதிரி நீங்கள் இங்கே தனித்தனியாக நீங்கள் கொடுத்துக்கலாம், சரிங்களா? ரைட். இப்போ டெக்னாலஜி தான் கட்டிங் பேராமீட்டர் மாதிரி. நம்ம மாஸ்டர்ல கட் பேராமீட்டர் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு ஆப்ஷன் தான் இங்கே டெக்னாலஜி. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து ஃபேஸ் பண்ணும் இல்லை பேக்ல இருந்து ஃபேஸ் பண்ணும், இந்த 2 ஆப்ஷன். அதுக்கப்புறம் ஸ்டாக்கு இல்லை டேஞ்சன் எக்ஸ்டென்ட் பை இந்த மாதிரி ஒர்க்கிங் ஏரியா எந்த ஏரியா அப்படின்னு. இப்போ கட்டிங் வந்து ஒன் வே இல்லை ஜிக்ஜாக்னா கீழே இருந்து மேலே, அப்புறம் மேலே இருந்து கீழே இந்த மாதிரி மாற்றி எடுக்கும், சரிங்களா? இப்போ ஒன் வே இருக்கட்டும், ஸ்ட்ரெயிட்ஸ் இல்லை ஸ்மூத், இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஈக்குவல் ஸ்டெப் ஓவர், இது வந்து ரஃபிங்ல ஒரு பாஸ்க்கும் எவ்வளோ கட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் 0.5னா 0.5 நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம், சரிங்களா? இங்கே ஃபைனல் ஃபினிஷிங் பாஸ் போகணும்னா ஃபினிஷிங் பாஸ் அதுக்கு எவ்வளோ கட் எடுக்கணும், எத்தனை பாஸ் போகணும் அந்த மாதிரி. இப்போ ஃபினிஷிங் எனக்கு வேணும்னு வச்சுக்கலாம், வேணாம்னா வேணாம், ஓகேங்களா? இப்போ நான் ஃபினிஷிங் பாஸ் வந்து ஜஸ்ட் ஒரு பாஸ் வச்சுக்கிறேன், 0.1 கட் எடுக்கிற மாதிரி ஒரு பாஸ், சரிங்களா? இங்க வந்து ஸ்டாக்னு நம்ம கொடுப்போம் இல்லையா, மாஸ்டர் கேம்ல ஸ்டாக்னு கொடுப்போம். இங்க வந்து அதோட பேர் வந்து ஆப்செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இதுக்கு அதுக்கு பெருசா வித்தியாசம். ஸோ நமக்கு இங்க 0.1 0.1 வேணும்னா இங்க கொடுத்துக்கலாம். ஸோ ஃபினிஷிங்ல கடைசி பாஸ் தான் இது போக 0.1 இங்க ஸ்டாக் இருக்கும். ஸோ நமக்கு இங்க இருந்து ஸ்டாக் வேணாம் அப்படின்னா நீங்க வேணாம் அப்படின்னு கொடுத்துக்கணும், சரிங்களா? அடுத்து ரிட்ராக்ட் வேல்யூ, இது வந்து ஒரு 0.5 ரிட்ராக்ட் ரிவர்ஸ்ல வர்றது, சரிங்களா? இங்க சைக்கிள்ஸ் வேணா சைக்கிள்ஸ், இல்ல மேனுவல் லைன்னா மேனுவல் லைன், சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு ரைட். ஓகே,
ஜஸ்ட் இப்போ வேற எதுவும் இதில் மாற்ற தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் இங்கே சேவ் கால்குலேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டூல் ஓட ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல தெரியுதா, இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. ஸோ நம்ம சிமுலேஷன் பண்ணி பார்க்கணும்னா ஜஸ்ட் இந்த சிமுலேஷன் ஆப்ஷன் அமைக்கிட்டு இது 3Dலேயும் சிமுலேஷன் காட்டும், 2Dலேயும் காட்டும். இப்போ நான் ஜஸ்ட் 2Dல மட்டும் வச்ச மாதிரி இந்த டர்னிங் என்ற ஆப்ஷன் அமைக்கிட்டேன்னா 2Dல மட்டும் காட்டும். ஓகேங்களா. இப்போ நான் ஜஸ்ட் இதை ப்ளே பண்ணுறேன் பாருங்க. இது ஃபைனல் பாஸ். அவ்வளோதான், முடிஞ்சா சிம்பிளாக வேலை முடிஞ்சிருச்சு. ரைட், இப்போ ஜஸ்ட் நம்ம சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துட்டோம்னா ஃபேஸிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ரேஷன்ஸ் நம்ம டர்னிங் பண்ண போகிறோம். இந்த டர்னிங்கில் ஜஸ்ட் இந்த டர்னிங் செலக்ஷன் பண்ணுறோம். இது வந்து நம்ம மாஸ்டர் கேமர் தான். ஜஸ்ட் இந்த ஜாமெட்ரியில் போயிட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ இந்த ஃபேஸிங் கட் எடுத்ததுக்கப்புறம் இந்த பச்சை கலர் லைன் வந்து ஸ்டாக் மாறிடுச்சு பார்த்தீங்களா. மொதல் இங்கே இருந்துச்சு இந்த லைனை, இப்போ இங்கே வந்துருச்சு. சரிங்களா. உங்களுக்கு அந்த வித்தியாசம் வந்து இதுலேயே ஈஸி. இப்போ ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுறோம். ரிவர்ஸ் டைரக்ஷன் வருதுன்னா சேம் தான், அங்கே இருக்க மாதிரி தான், மாஸ்டர் கேம் மாதிரி சேம் தான், வேறு எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ இது வரைக்கும் ஓகேங்களா. இப்போ அந்த மஞ்சள் கலர் லைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படிலாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. ரைட்டு, இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்துறோம். கொடுத்துட்டு இப்போ ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு ரா மெட்டீரியல் வந்து இவ்வளோதான், இது வரைக்கும் இருக்கு. சரிங்களா. இந்த பக்கம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும்னா இங்கேயும் நம்ம போய் மாடிஃபை ஜாமெட்ரி கொடுத்துட்டு இந்த லைனை இது வரைக்கும் வேணாலும் டூல் போகிற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதாவது ஜாஸ் பிடிக்கிற மாதிரி மைண்டில் அப்படியே வச்சுட்டு அது விடுறதுனா கூட நீங்கள் விட்டுக்கலாம். சரிங்களா. அதுக்கடுத்து டூலு, இப்போ சேம் டூலே இருக்கட்டும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டூலே போயிட்டு நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா டூல் முடிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி லெவல் எவ்வளோ சேஃப்டியாக நிற்கணும் அந்த மாதிரிலாம். இப்போ டெக்னாலஜி ரஃபிங் கட்டிங் பேராமீட்டர், ரஃபிங்னா ரஃபிங். அதுக்கப்புறம் இங்கனக்குள்ள சைக்கிள் வேணா சைக்கிளில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரஃபிங்கில் என்ன கட் எடுக்கணும், எவ்வளோ ஸ்டாக் இருக்கணும், இதெல்லாம் இங்கே. சரிங்களா. இப்போ எக்ஸில் வந்து எனக்கு ஒரு 0.2 ஸ்டாக் இருந்தால் போதும், ஜெட்டில் வந்து ஒரு 0.1 இருந்தால் போதும். அதுக்கடுத்து ஈக்குவல் ஸ்டெப்பு ஒரு ரஃபிங்க்கும் 1 கட் எடுக்கணும். ஓகேங்களா. அடுத்து வந்து ரிட்ராக்ட் வேல்யூ ஒரு 0.5 ரிட்ராக்ட் வெளியே வருது. இப்போ 1 வேல. ரைட்டு. இப்போ வந்து ஃபினிஷிங் செமி ஃபினிஷிங் எதுவும் கிடையாது. ஆனால் ஃபினிஷிங்கும் இங்கே வேணாம்னா வேணாம். நம்ம வந்து தனியாக அது ஃபினிஷிங் பாஸ் அப்படின்னு மாஸ்டர் கேமில் தனியாக ஒரு ஆப்ஷன்ஸே இருக்கும். இந்த மாஸ்டர் கேமில் கிளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல ஃபினிஷிங் ஓகே. இப்போ இந்த இடத்துல ஃபினிஷிங் அப்படின்னு ஒரு டூல் பாத் இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இங்கேனுக்குள்ள அந்த மாதிரி தனியாக ஒரு டூல் பாத்தெல்லாம் இல்லை. ரஃபிங்குள்ளே வந்து ரஃபிங் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபினிஷிங்காக மாறிடும். இப்போ ஜென்ரல் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு ரஃபிங் இருக்குது, ரஃபிங் வேணாம் ஃபினிஷிங் ஒன்லினா இந்த ரஃபிங்குரிய கான்ஃபிகரேஷனில் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபினிஷிங்கு ஓகே. இப்போ ஃபினிஷிங் பாஸ் எனக்கு வேணாம், ஏன்னா நான் ரஃபிங் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஸ்ட்ராட்டஜி இந்த அண்டர் கட்டு போகிறது இந்த மாதிரி எல்லாம் உள்ளது இல்லையா, இதெல்லாம் நமக்கு வேணாம், எனக்கு ஸ்டாக் வச்சுட்டு போ அப்படி. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கும் நமக்கு மாஸ்டர் கேமில், அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ரஃபிங் பிளஞ்ச் பேராமீட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா. அதுக்குள்ளே இருக்கும் நமக்கு மாஸ்டர் கேமில். இதை கிளிக் பண்ணுறோன்னா ஏதாவது ஒரு டூல் செலக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளஞ்ச் பேராமீட்டர்னு இருக்கும், இதில் இருக்கும் இந்த ஆப்ஷன்ஸ். சரிங்களா. சேம் ஆப்ஷன்ஸ் தான் அப்படியே இங்கே இருக்குள்ள இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் மாஸ்டர் கேமை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர்ற எல்லா சாஃப்ட்வேருமே அப்படியே நமக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குது, ஜம்முன்னு. ஓகே, சேவ் அண்ட் கால்குலேட் அப்படின்னு கொடுத்துட்றோம். கொடுத்து முடிச்சாச்சுன்னா அவ்வளோதான். இப்போ சிமுலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டர்னிங் இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறோம். கொஞ்சம் ஸ்பீட் வச்சுப்போம். டர்னிங் பண்ணிடும். கொஞ்சம் ஒன்றாமா கட்டுக்கு 2ஆமா கற்றுக்கலாமோ, டக்குன்னு சிமுலேஷன் முடியும். இது மேக்ஸிமம் ஸ்பீடே இவ்வளோ தான், ஸ்லோவாக தான் போகுது. மாஸ்டர் கூட சர்ன்னு அடிச்சு தூக்கிறோம். ஓகே ரைட்டு, இப்போ முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இதையும் சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துரும். இப்போ ஸ்டாக் நமக்கு எங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆண்டர் கட்டியா, இங்கே கொஞ்சம் ஸ்டாக் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குரு விங்க்கு தனியாக இருக்கும். சரிங்களா. ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கை ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணுவோம். சரிங்களா. ஓகே, மறுபடியும் டர்னிங்கு ஜாமெட்ரி நியூவில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே முடிக்க போகிறோம். சரிங்களா. ஸோ நமக்கு இது வரைக்கும் தான் வேணும் அப்படின்னா இங்கே வரைக்கும் கூட நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். சரிங்களா. இந்த லைன் கொடுத்துட்டு இப்போ ஸ்டாக் ஓகே ஓகே
இப்போ மாடிஃபை பண்ணி நம்ம முடிகிற ஏரியா எது வரைக்கும் அப்படின்றத நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இங்க ஸ்டார்ட் ஆகுது, இது வரைக்கும் முடியுது இல்லையா? ஸோ ஸ்டார்ட் பண்ற ஏரியா நமக்கு பிரச்சனை இல்ல. இப்போ முடிகிற ஏரியா மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். முடிகிற ஏரியாவ இந்த எக்ஸ் பிளஸ்ல எவ்வளவு தூரம் அந்த மாதிரி ஓகேங்களா? எக்ஸ் மைனஸ் இந்த மாதிரி. ஓகே. இதுல போயிட்டு கிளிக் பண்ணி இந்த ஏரியாவை ஓகே மேல போகுது. ஓகே அங்கிள் போனா மேக்ஸிமம் வரைக்கும் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே நான் அடுத்த வீடியோவில் இது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு இன்னமும் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் சரிங்களா? ரைட்டு. இப்போது டூலு செலெக்ஷனு இப்போ இந்த அண்டர்கட் இருக்கு இல்லையா? இதை ஸோ நம்ம பிஎன்எம்ஜி இந்த மாதிரி டூல் இருந்துச்சுன்னா இந்த அண்டர்கட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஆடில் போயிட்டு ஆட் நியூ டூல் எக்ஸ்டர்னல் டர்னிங்கில் போயிட்டு இந்த இடத்துல பிஎன்எம்ஜி கொடுத்துப்போம் சரிங்களா? கொடுத்துட்டு கார்னர் ரேடியஸும் 0.8னா 0.8 கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே. இப்போ டூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? மவுண்ட்டில் போய் மாற்ற போகிறோம். இதில் போயிட்டு மவுண்டிங்கு டூல் எந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? டரட்டில் இந்த மாதிரி ஷேப்பில் மாட்டியிருக்கு. ஸோ நம்ம இந்த டூலை இந்த ஷேப்பில் மாற்ற போகிறோம். மாற்றிட்டு ஜஸ்ட் ஓகே சேவ் கொடுத்துட்டு இந்த டூல் எடுத்துட்டு லெவல்ஸு ஓகே இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே ரஃபிங் ஓகே ஸ்டாக் வந்து 0 பண்ணிடுவோம். இதுவும் 0 இதுவும் 0 ரைட்டு. இதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி இந்த ஓகே இதுதான். அதுக்கப்புறம் வேற என்ன அவ்வளோ பண்ணி பார்ப்போம் எங்கே இருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே நமக்கு ஓட ஆரம்பிக்குது அந்த எண்டிங் வரைக்கும். ஸோ நம்ம இந்த ரேடியஸ் முடிகிற வரைக்கும் கொடுத்துருந்தோம்னா நமக்கு ஓகே. ஆனால் முடிகிறதுனா இந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா? இது வரைக்கும் ஓடணும். ஸோ இந்த லைனை வந்து எப்படி கீழே சுருக்குறதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரைட். இப்போது சிமுலேஷன் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா ஏன்னா நமக்கு இது வரைக்கும் தான் ஸ்டாக் இருக்குது. இங்கே வரைக்கும் தான் நமக்கு ஸ்டாக் இருக்குது. ஸோ மாஸ்டர் கேமில் இது ஈஸியாக இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு மாஸ்டர் கேமில் சொல்கிறேன். ஓகே ரைட்டு. ஸோ சேவ் அண்ட் எக்ஸிட். ஸோ குருவிங் இப்போ இந்த அண்டர்கட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம குருவிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபினிஷிங் பாஸ் ஒன்று போட்டுட்டோம்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். டர்னிங்கு ஜாமெட்ரி இப்போ இங்கே செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த பாஸ் வரைக்கும் ஒரு ஃபினிஷிங் பாஸ். ஓகே ஓகே இப்போ டூலு லெவல்ஸு டெக்னாலஜி இதில் போய்ட்டு ஃபினிஷிங் ஒன்லி ஸ்ட்ராட்டஜி இந்த ஆப்ஷன்ஸு அப்புறம் லிங்க்கு ஓகே இதெல்லாம் தேவையில்லை எதுவும். ஜஸ்ட்டு சேவ் அண்ட் கால்குலேட் கொடுத்துட்டு டூலே வைக்கலையா? ஓகே டூலில் போயிட்டு செலக்ட்டு நியூ டூல் வேணாம். இது இப்போ நம்ம விஎன்ஜி போட்டோம் இல்லையா? அதே டூலையே நான் கூட வச்சுக்கிறேன் சரிங்களா? ஃபினிஷிங்க்கு. ஸோ டூலை மட்டும் செலக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ சேவ் அண்ட் கால்குலேட் கொடுத்துட்டோன்னா ஃபினிஷிங் ஓட ஆரம்பிச்சிடும். சிமுலேஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ டர்னிங் ஓகே இந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். சரி ரைட். அவ்வளோதான். இப்போது இதுவும் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் குருவிங் ஓகேங்களா? ஸோ குருவிங் டூல் எடுக்கிறோம். சேம் அதே மாதிரி ஜாமெட்ரி செலெக்ஷன் பண்ணுறோம். ஜாமெட்ரி எந்த இடத்துல? இந்த சேம்பருக்கு முன்னாடி சரிங்களா? ஸோ இதை கலெக்ட் பண்ணிவிட்டு இதையும் கிளிக் பண்ணுறோம் சரிங்களா? உங்களுக்கு ஃபினிஷிங் டூலில் நல்லா நோட் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். இங்கே ஒரு இப்படி இந்த சேம்பர் ஆரம்பித்து இப்படி ஒன்று ஓடிச்சு. இந்த சேம்பர் ஆரம்பித்து இங்கே வந்து இப்படி ரிட்டர்ன் வெளியே வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து நமக்கு ரிட்டர்ன் ஓடவே இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு குருவிங் டூலை முடிச்சுட்டு நான் அதை காட்டுறேன் ஏன் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம இந்த அண்டர் கட் அடித்தோம் இல்லையா? அப்போ வந்து ஃபேஸ்லையும் இந்த ஓடிலையும் ஸ்டாக் எதுவுமே வேணான்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். 0 கொடுத்துட்டோம். ஸோ அந்த ஸ்டாக் எல்லாம் அதை கிளியர் பண்ணிடுச்சு. அதனால இங்கேருந்து இது ஓட ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா? ஸோ ஓகே இதுவும் ஓகே இதுவும் ஓகே.
அப்புறம் டூல் இங்கே போயிட்டு நம்ம குருவிங் டூலை புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஆப்ஷன்ஸ், ஆட் நியூ டூல், எக்ஸ்டர்னல் குருவிங் டூலு. இப்போ குருவிங் டூலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சர்ட் வித் வந்து 6 இருக்குது. ஓகே, 6 எனக்கு வேணாம், ஒரு 3 இன்சர்ட் பண்ணணும்னா 3 இதுக்கப்புறம் இந்த டபிள்யூ இது வந்து இந்த இன்சர்ட்டோட வித்தோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். ஸோ 2.5 சரிங்களா. அதுக்கப்புறம் கார்னர் ரேடியஸ் RA 0.2. ஓகே, இது மவுண்டிங் பார்த்தோன்னா இதுவும் இந்த ஃபேஸில் இருக்க மாதிரி தான் இந்த டூல் மாட்டிருக்காங்க. டிஃபால்ட்டாகவே ஃபேஸ் கேண்டி தான் வருது. ஓகே, இப்போ இதுவும் ஓடி கேண்டி மாற்றிட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் லெவல்ஸு இது எப்போ போல் சேஃப்டி டிஸ்டன்ஸ் இருக்கட்டும். இப்போ டெக்னாலஜியில் ரஃபிங்கு ஃபினிஷிங். இப்போ ரஃபிங்கில் போயிட்டு கான்ஸ்டண்ட்டாக ஸ்டெப் ஒரு டெப்த் கட்டும் பீல நம்ம கொடுப்போம் இல்லையா, G75 சைக்கிளில் அந்த வேல்யூ. இப்போ ஒரு பாஸுக்கு 2 ஓகேங்களா. இதுக்கப்புறம் சைடு எதபடி ஜிக்ஜாக் போகணுமா, ஒரே பக்கத்துல இருந்து போகணுமா அந்த மாதிரி சரிங்களா, இல்லை ஆல்டர்னேட்டாக மாற்றி எடுக்கணுமா இந்த மாதிரி. ரைட்டு. இதுக்கப்புறம் ஆப்செட் இது வந்து ஸ்டாக். இப்போ எனக்கு எக்ஸில் வந்து ஒரு 0.2 ஓகேங்களா. ஜெட்டில் ஒரு 0.5 அவ்வளோதான். இதுக்கப்புறம் செமி ஃபினிஷிங்கில் எந்த ஃபினிஷிங்கும் தேவையில்லை, இந்த இடத்துல நம்ம எதுவும் வைக்க போகிறதில்ல. ஸோ ஃபினிஷிங் ஒரு பாஸ் வேணும்னா ஒரு பாஸ் வச்சுக்கலாம். இது ISO ஸ்டாண்டர்டான மெத்தடில் இருக்குது. ஓகே, குரூவிங் பேராமீட்டர் பிரேக்கேஜ் இந்த கார்னர்லாம் நமக்கு ஆல்ரெடி சேம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். ஒருவேளை இங்கே வந்து சேம்பரில் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா நம்ம இங்கே கார்னர் கொடுத்து என்ன ரேடியஸ் வேணும்னு இங்கே கொடுத்துட்டோம்னா இதுக்கு தனியாக டிராயிங் வரைய தேவையில்லை, இதுவே ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஜஸ்ட் சேவ் அண்ட் கால்குலேட் கொடுத்துட்டோன்னா இப்போ குருவிங் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரே பக்கத்துல இருந்து அப்படியே குத்திட்டே போகுது தெரியுங்களா உங்களுக்கு. இது வந்து ஆல்டர்னேட்னா இங்கிட்ட இருந்து மறுபடியும் குத்த ஆரம்பிக்கும். ஓகே, ஃபைனல் பாஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்போமா. ஓகே, ரைட், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு ஓடி குருவிங் வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிச்சு சரிங்களா. ஸோ சேவ் அண்ட் எக்ஸ். இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரே ஒரு வேலை, பேலன்ஸ் த்ரெட் மட்டும் இருக்குது சரிங்களா. ஸோ த்ரெட்டை மட்டும் பார்ப்போம். ஓகே, வித் காமெண்ட்ரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் த்ரெட்டிங். இந்த த்ரெட்டிங்கை செலக்ஷன் பண்ணுறோம். சேம் டிட்டோ தான், அப்படியே நியூ கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த ஒரு செயினை செலக்ஷன் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ ஓகே, எண்டு இது வரைக்கும். ஏன் டெலிட்டு. ஓகே, இதுக்கு டிஃபால்ட் ஆகும் இல்லையா கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிக்கிற மாதிரி இது புள்ளி தான் வருது. ஓகே, ரைட். ஓகே, இப்போ இதுக்கு ஏதாவது டெம்ப்ளேட் இருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது வந்து டூலை செலக்ட் பண்ணிக்கிறோம். இது ஆப்ஷன்ஸு, இங்கே ஆட் டூலில் போட்டு த்ரெட்டிங், எக்ஸ்டர்னல் குருவிங், எக்ஸ்டர்னல் டர்னிங், எக்ஸ்டர்னல் த்ரெட்டிங் இந்த இருக்குது. ஓகே, இங்கே தான் இருக்குது அந்த நமக்கு அந்த டிஃபால்ட்டாக த்ரெட்டா இன்ச்சஸ் த்ரெட்டா அதெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இப்போ வந்து வேணுமா இன்ச்சஸ் வேணுமா இங்கே கொடுத்துட்றோம். இன்சர்ட் வந்து ட்ரையாங்கிளா ரெக்டாங்கிள் இந்த எந்த ஷேப்பில் நமக்கு இன்சர்ட் வேணும் அதை கொடுத்துட்றோம். இப்போ த்ரெட்டு டைப் என்ன அப்படிங்கிறது நம்ம அதில் போயிட்டு மாஸ்டர் கம்மில் அந்த சார்ட் ஒன்று எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் இப்போ நம்ம ISO வேணுமா, மெட்ரிக்கா, BSPTயா, UN த்ரெட்டா, வித் ஒர்த்தம் அந்த மாதிரி கொடுக்கலையா அது மாதிரி. இப்போ மெட்ரிக் கொடுத்துட்டா நமக்கு இந்த ஓடி வந்து 30 சொன்னோம் இல்லையா. ஸோ நம்ம M30 வந்து ஜஸ்ட் இங்கே செலக்ஷன் பண்ணோம். M30 இதை மட்டும் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துறோம். கொடுத்தாச்சுன்னா சிம்பிள், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மவுண்டிங் அதே மாதிரி டூலை வந்து இந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி மவுண்ட் பண்ணிட்டு ஓகே. இப்போ ஜஸ்ட் இன்சர்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் லெவல்ஸு ஓகே, இது பிரச்சனை இல்லை. இப்போ ஒர்க்கு டைப்பு மல்டிபிள், இது வந்து ரஃபிங் பாஸ் மாதிரி ஒரே பாஸில் முடிக்கணுமா
இல்லைன்னா ரஃபிங் மாதிரி கட் எடுக்கணுமா, இந்த மாதிரி G76ல போகிறோம் இல்லையா அந்த மாதிரியான்னு கேட்குது. ஓகே, ஒரு பாஸுக்கு எனக்கு 0.2. ஓகே, இப்போ சிமுலேஷன் தானே பார்க்குறோம், அடிச்சு விடுவோம் கூட. ஓகே, இப்போ மல்டி ஸ்டார்ட்னா அதே மாதிரி மல்டி ஸ்டார்ட் கொடுத்துட்டு எத்தனை ஸ்டார்ட் வேணும் அந்த மாதிரி நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ த்ரெட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிச்சு எவ்வளோன்றது கால்குலேஷன் பண்ணிடுச்சு. மைனர் டயா, டெப்த்து, த்ரெட்டு சைஸு, ஓகே இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக அது அப்படியே இருக்கிறது இருக்கட்டும். சரிங்களா, ரைட்டு. இப்போ இதில் எப்படி ஓடுதுன்றதை நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா பார்ப்போம். நம்ம ரெகுலராக நம்ம மிஷினில் G76 ஓட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த P அப்படின்னு சொல்லி ஒரு 4 டிஜிட்டில் நம்பர் ஒன்று கொடுத்துருப்போம். சரிங்களா, P03ன்றது ஃபினிஷிங் பாஸு, அதுக்கப்புறம் 00ன்றது ஸ்டாண்டர்டாக ஆங்கிள் அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் 60 அப்படின்னு கொடுப்போம். அந்த 60 வந்து இன்ஃபீட் ஆங்கிள். அந்த இன்ஃபீட் ஆங்கிள் தான் இந்த ஏரியா. 60ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இறங்குறது வந்து 30 டிகிரி அந்த பாதி பொசிஷனில் அப்படியே இறங்கிட்டே போகும். அதாவது 00 கொடுத்துட்டீங்க இந்த 1 நம்பர் இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்னில் அது வந்து இறங்கும். இதுதான் அந்த இன்ஃபீட் ஆங்கிள் அப்படின்னு சொல்றது. இதில் வந்து அவங்க இமேஜ் போட்டே பக்காவாக கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ த்ரெட் சைஸ் வேல்யூ பி பாசிட்டிவ். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? டெக்னாலஜி ஜென்ரலு, ஓகே மைனர் டயாமீட்டரு, டேபிள், யூசர் டிஃபைனு, த்ரெட் ஸ்டாண்டர்டு, டேபிளை கொடுத்துட்டு மெட்ரிக்கில் போய் ஓகே ஓகே நம்ம வந்து இன்சர்ட்டுக்கு தான் அப்போ வந்து செலெக்ஷன் பண்ணோம், இதுக்கு நம்ம கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ த்ரெட்டு சைஸ் என்னன்னே நம்ம மென்ஷன் பண்ணல, அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து டேபிளில் செலெக்ஷன் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை கொடுத்துட்டோம்னா இது எதுவுமே எனேபிள் ஆகலை. இதே யூசர் டிஃபைன்னா நம்ம இங்கே வந்து கொடுத்துருந்துருக்கணும், பிச் எவ்வளோ, டெப்த் எவ்வளோ, இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து ஸ்டாண்டர்டாக இங்கே போய் மாற்றிக்கலாம். ஓகே, M30ல் 3.5 பிச்சு. ஓகே, இப்போ போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் சேவ் அண்ட் கால்குலேட் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ சிமுலேஷன் வச்சு பார்ப்போம் என்ன ஓடுது அப்படின்னு. டர்னிங், ஓகே கொஞ்சம் ஸ்பீடாக போகும். ஓகே, இந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இதுதான் த்ரெட்டு. சரிங்களா, மேலே வந்து நம்ம டூல் பாத் போகிறனால அப்படி இருக்குது, கீழே இருக்கிறது தான் அந்த த்ரெட் ஃபார்மேஷனுக்கு தான் வரும். ரைட், அவ்வளோதான். சேவ் அண்ட் கால்குலேட். இப்போ மொத்தத்தையும் எல்லாத்தையும் செலக்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்ஸ் நீங்கள் சிமுலேட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இந்த டாப்பிக்கை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, பரவாயில்ல, ஆனால் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் உள்ள நோண்டி பார்த்தோம்னா இன்னும் நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு அடுத்து நம்ம வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். மற்றபடி வேற எந்த டவுட்டும் இல்லை இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான், இப்படி தான் இருக்கும் நம்மளோட வீடியோஸ். சரிங்களா, உங்களுக்கு சாலிட் கேம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் வந்து அதுக்கு வீடியோ போடுறேன். சரிங்களா, ரைட், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பக்காவா. ஓகே, ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து கோர்ஸ் எல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கடைசி வரைக்கும் யார் வீடியோ பார்க்குறாங்கன்னு தெரியல. ஓகே, பார்த்து உங்களுக்கு ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மாஸ்டர் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம TSRCH அப்ளிகேஷனில் போய் நீங்கள் வாங்கி படிச்சுக்க முடியும். சரிங்களா, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.